ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் வாங்கிட்டு வந்த தேங்காய் எண்ணெயை வந்து அக்கா வந்து வீட்டில் வந்து தலைக்கு போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுவா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடாயை வச்சு ஆயிலை வந்து ஊற்றி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதனால வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வீட்டிலையே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, இலை எல்லாமே வீட்டிலையே இருக்குது. நான் கடையில் வாங்க மாட்டோம். அதெல்லாம் பிச்சு ஒரு பிளேட்டில் எல்லாமே போட்டு வச்சுருக்குறா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்தாழை போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தாழை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. கத்தாழையுமே தோட்டத்தில் இருக்குது. அதை அந்த தோல்லாம் சீவி கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எனக்கெல்லாம் காய்ச்சி தெரியாது, அக்கா தான் ரெடி பண்ணுவாள். ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு அப்புறம் அக்கா எல்லாத்துக்கும் வைப்பா. முடியும் இப்போ வந்து கொட்டதில்லை, முடியும் நல்லா வளர்ந்துருக்கு. எனக்கு எண்ணெய் வைக்கவே பிடிக்காது, அதனால் நான் வந்து வைக்க மாட்டேன் எண்ணெயே. அது வந்து எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்குவா. இது கட் பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ணணும்? ஐயோ எறும்பு எனக்கு அடிக்குது. கத்தாழை பார்த்திங்கன்னா கத்தாழை கட் பண்ண போடான்னு போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே எறும்புதில்லை, என் கையெல்லாம் கடிச்சிருச்சு. கடிச்சா எறும்பு தானே கடிக்குது, அதனால் ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக நீ போய் கத்தலா இருக்க வேண்டியதானே. நீ இது பார்த்திங்கன்னா எப்போயும் வீடியோலேயே நிற்கும், வராது. நம்மளை வேலை செய்ய நம்மளை விட்டுரும். அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு ரெடி பண்ண தெரியாது. இல்லை, யார் ரெடி பண்ணுறாங்களோ அதுதான் எல்லாமே. எண்ணெயில் கையை வச்சவன் கையை உடச்சிடும் பாரு. நான்லாம் எண்ணெய் வைக்க எனக்கு பிடிக்காது. பார்க்கலாம் உனக்கு பாவம். எண்ணெயை மட்டும் இது எடுத்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் சாட்சி. பார்த்துங்க, நான் எண்ணெய் ரெடி பண்ணினா இதே மாதிரி ஒருத்தன் தெரியாதவங்களாம் யூஸ் பண்ணிக்குவாங்களே, அதுக்காக தான் இது ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏண்டி, அதான் செம்பருத்தி பூ இருக்குது, இலை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, அது போட்டாலே நல்லா முடி வளரும்ல. கத்தாழை நம்ம எதுக்கு போடுறோன்னா, கத்தாழை வந்து ஷைனிங் தரும், ரெண்டாவது முடியும் கொட்டாது. அதனால தான் எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீ பறக்காத, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு. ஒருத்தங்க கத்தாழை நம்ம வீட்டில் இப்போ இருக்கிறதுனால. இப்போ கத்தாழை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கையை நம்ம வாயில் வச்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப கசக்கும். இந்த கசப்பு தன்மை தான் நம்மளுக்கு இந்த ஷைனிங் கொடுக்குறது, முடி வளர்ச்சி எல்லாம் தரும். அதுதான் நம்ம கத்தாழை போடுறது. சரி, நம்ம வீட்டில் இப்போ தோட்டத்தில் இருக்குது, அதனால நம்ம போடுறோம். ஒருத்தவங்களுக்கு இருக்காதுல்ல. இருக்காது அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க வீட்டை சொல்லி வச்சு தான் வாங்கணும். இது போடாமலே போட்டு தான் அவனெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட், போட்டு தான் அவனெலாம் கிடையாது. போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, அவ்வளோதான். நாங்களும் இப்போ இருக்கிறனால போடுறோம். இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேட்டு வாங்கி போடுவோம். அப்படி கிடைக்கலாம் விட்டுருவோம். ஆனால் போட்டால் நல்லது, அவ்வளோதான். முடிஞ்சிச்சாடி? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீ பறந்த பறவையில் ஏன்னா ஓரளவாக எடுத்தாச்சு, போதும். அங்கேயும் ஆயில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆச்சு போல இருக்குது, ஸ்மெல் வருது. நம்ம இது அப்பா எண்ணெய் வந்து சூப்பராக ஸ்மெல்லு வருது. இன்னும் ரொம்ப நம்ம எப்பயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு என்னென்னா ரொம்ப ஹீட் ஆனோன்னு போடக்கூடாது, எல்லாம் பொங்கி வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணது உடனே போடணும். ரெண்டாவது போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாகி போட்டுறாதீங்க, பொங்கி வெளியே ஊற்றிடும். கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும் போதே இந்த நம்ம அரைச்சி வச்ச பொருளெல்லாம் போட்டுருங்க. கட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஆமாம், பூவு எல்லாம் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். பூவும் வச்சுக்கலாம், இல்லை இலையும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு சும்மா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை அது இப்போ சரியாக அரைக்கல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைக்காமே போடலாம். நம்ம சும்மா ஒரு பாருங்கள், ஏற்கனவே பாருங்கள் அந்த பூவு, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை மூணையுமே ஏற்கனவே அரைச்சாச்சு. நைஸாக அரைக்கணுமா? நைஸெல்லாம் வேணாம், தண்ணி ஊற்றாம சும்மா 1 மணி நேரம் அரைச்சா போதும். ஒரு இலையா நைஸா அப்படின்னா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இலைவே போட்டுடலாம், நாங்கள் சும்மா அரைச்சி போடுறோம், நீங்கள் அப்படி வேணால் போட்டுக்குங்க. இதை அரைச்சாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்குது, சொல்லுவாங்க. வெந்தயத்தை என்ன பண்ணணும்? வெந்தயத்தை அப்படியே அந்த இதெல்லாம் போடும்போது அந்த வெந்தயத்தையும் சேர்த்து போட வேண்டியது தான். வெந்தயத்தை அரைக்கணுமா? வெந்தயம் அரைக்க வேணாம், அப்படியே எண்ணெயில் நம்ம இதை போடும்போது இதையும் போட வேண்டியதான். இப்போ எண்ணெய் ஹீட்டில் தான் இருக்குது, நம்ம அடுப்பு ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். கரண்டி எங்க? எதுவும் ஈரம் எல்லாம் பார்த்துக்குங்க, ஈரம் தெரிக்கும். இப்போ ஹீட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? வெந்தயமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் ஹீட்டாக இருக்கான்ட்டு. ஹீட் இல்லை, இப்போ கொஞ்சம் அனல் வச்சுக்கலாம். இப்போது என்ன பாருங்கள், ஹீட் ஆகிட்டு இருக்குதா? இப்போ இன்னொன்று மறந்துட்டேன் உங்களை சொல்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது கத்தாழை நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, இது இருக்குது. இது மிக்சியில் அடிக்கணும், அடிக்கலாம், இல்லைனா வேணான்னா அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஹீட் ஆகிட்டு இருக்குது, ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம். போதும். நெக்ஸ்ட்டு
இந்த அரைச்ச செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இதை போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இப்போ பொங்குது பார்த்தீங்களா, சிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா பொங்கி வரும். தெரிக்குது பார்த்தீங்களா, அதிகமாக வச்சா தெரிக்குமா? ஆமாம், அதுவும் அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். அதிகமாக வச்சிங்கன்னா பொங்கி வெளியே ஊற்றிடும் ஆயிலெலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு கிளையிடலாம். இப்போ அடுத்தது இந்த கத்தாழை அதையும் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ வேணால் கொஞ்சம் லைட்டாக அது இது சிம்மில் இருக்கிறத ஹையில் வச்சு பாருங்கள். பொங்கலைன்னா விட்டுருங்க, பொங்கலுச்சுன்னா சிம் பண்ணிடுங்க. எங்களுக்கு பொங்கலை. சூப்பராக இருக்குது அந்த கலரு. ஸ்மெல்லு பார்த்தியா, செம்மையாக இருக்குது. இது ஹீட் ஆகிட்டு எல்லாம் பாருங்கள், அது கருவேப்பிலை, செம்பருத்தி இலை அது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. சூப்பராக நீங்கள் சாப்பிட்ற தலைக்கு வைக்கிறது, அது தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் பாயாசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ல. நல்லா கம கமன்னு வாசமாக இருக்குது. இப்போ பச்சையாக தான் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் இதாகட்டும். அது இப்போ எவ்வளோ நேரம் இப்போ வைக்கணும்? இப்போது எதுவுமே இப்போ வெந்தயம் மட்டும் தான் செவந்துருக்கு பாருங்கள். வெந்தயம் செவந்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பூ, அந்த இலை எல்லாம் அது கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்ப கருகிடக்கூடாது. அதில் இருக்க அந்த இலையில் இருக்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஆயிலில் இறங்குறோட வச்சுருந்தா போதும். வச்சுட்டு நம்ம ஆற விட்டுட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ என்னோடய கலரை பாருங்களேன், ஆயில் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு நம்ம ஊற்றும் போது ஒயிட்டாக இருந்துச்சு, ஒயிட்டும் இல்லாமல் க்ரீன்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அந்த இலையில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கணும் அதில். இன்னும் ரெடி ஆயிடுச்சா? ஆகிட்டே இருக்குது. அதான் பாருங்க, என்ன கலராகவே என்ன க்ரீன் கலர் ஆயிடுச்சு. சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளோட ஒயிட்டாக தானே இருந்துச்சு, க்ரீன் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். இந்த போட்ட இந்த இலை, அப்புறம் பூ, இந்த கருவேப்பிலை அதெல்லாம் அதோட தன்மையெல்லாம் மாற மாற, அதாவது ஆயிலில் வறுக்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பொரியணும். ரொம்ப நேரம் இப்போ இதாக விட்டால் தான் அதில் இருக்க எசன்ஸ்லாம் இல்லை இறங்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இலையில் இருக்க எசன்ஸ் நான் சொல்லுவாங்க. இல்லை எசன்ஸ் இல்லை, அது நம்மனா ஊறுகாய் தழைச்சிட்டு இருக்கோம் எசன்ஸ் பண்ணுறதுக்கு. இலையில அந்த சாரெல்லாம் அதில் இறங்குங்கிறேன். எண்ணெயில் இறங்கி சூப்பராக அப்பா வாசமே கமகமன்னு இருக்குல்ல. ஆமாம், செக்கனால அது ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. இப்போ கடையில் வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த வாடை இருக்காது. அவங்க எப்பயுமே எல்லா எண்ணெயுமே கடையில் வாங்குறத விட செக்கில் வாங்குற எண்ணெய் எல்லாம் வாசமாக இருக்கும்ல. நல்லா கிளறி விட்டுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இது பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடியாச்சு. அந்த கத்தாழை இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ள ஜெல்லெல்லாம் தெரிக்குது. ஆல்மோஸ்ட் ரெடியாச்சு. இங்கே பாருங்க, எண்ணெய் பற்றிய க்ரீன் கலர் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா பிளாக் கலரில் ஆயிடுச்சுல எண்ணெயை. இந்த பாருங்க, நல்லா நல்லா காமிங்க பாருங்க. பாருங்க வெந்தயம் பார்த்தீங்களா பொரிஞ்சிருச்சு. சார் எல்லாம் அதில் இறங்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இது எப்படின்னா இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக இது இப்படியே வச்சுட்டு அடுத்த நீங்கள் வடிகட்டினாலும் பரவாயில்ல. இல்லை அப்படின்னா உடனே உங்களுக்கு தேய்க்கணும் அப்படின்னாலும் வடிகட்டி ஆற வச்சு தேய்ச்சிங்க. நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுனால உடனே வடிகட்டிடுவோம். எப்பயும் நாங்கள் போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் காய்ச்சணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுவோம். இதுலையே இப்படி இந்த இதில் எல்லா சாரெல்லாம் இறங்கிடும். இப்போ நாங்கள் வீடியோ போடணும்னா அதனால என் தங்கச்சி உடனே வடிகட்டிடு காமிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ வடிகட்டிடுவோம். என்ன பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள், எல்லாம் அது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். சூடாக இருக்கு, பார்த்து.
போட்டு வடிகட்ட போகிறோமா? ஆமாம் சூடாக இருக்கா, அதான் பயமாக இருக்குது. பார்த்து இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. குளிக்கும் போது கூட நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் பண்ணிப்பேன், என் தங்கச்சி பண்ண மாட்டான். அது பார்த்திங்கன்னா ஆயில் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்குது. இப்போ முடி வளர்க்குறேன்னு எண்ணெயில் மட்டும் கை வைக்கட்டும், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை எப்படி தலையில் அப்படி தேய்ச்சிக்கணுமா? ஆமாம், இது நல்லா ஆறி போயிடும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் சூடாக எப்படி இருக்குது, ஆறிச்சால் முறுன்னு ஒரு மாதிரி உடையும் பாருங்கள். அதை நீங்கள் அப்படியே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே உடச்சி விட்டு தள்ள தேய்ச்சிட்டு குளிக்கலாம் தான். ஆனால் கொஞ்சம் சிக்கல், அது ஷாம்பெலாம் போட்டால் வராது. எங்கள் அம்மா தேய்ச்சிப்பாங்க. இது இருக்கட்டும், அவ்வளோதான். இது பாருங்க காமிங்க. ஓ சூப்பராக இருக்குது. ஆயில் கலர் பார்த்தீங்களா? இருக்கு, எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கலரு என்ன பிளாக் மாதிரி இருக்குது. ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆச்சுங்க பாருங்கள். பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ட்டு? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆற வச்சுட்டு இது வந்து நீங்கள் டெய்லியுமே தேய்ச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு நாள் விட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தேய்ச்சிக்கங்க. இல்லை டெய்லி, நான் டெய்லியுமே நான் தேய்ச்சிக்குவேன். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி உங்கள் வீட்டிலே இருக்க கருவேப்பிலை செம்பருத்திலாம் போட்டு செக்கில் மட்டும் எண்ணெய் வாங்கி கடையில் வாங்காதீங்க. செக்கில் வாங்கின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா எங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.